நாம கஷ்டப்படும் போதெல்லாம் இதுங்களை காணோம். இப்ப அதுங்களுக்கு கஷ்டம் வரும்போது நம்ம உயிரை வாங்க கிளம்பி வந்துருச்சுங்க. ஆமா, இத கொட்டி கிடக்கு பாருங்க. அந்த ஆளு கோடி கோடியா சம்பாதிச்சிட்டு போனாரு. அதுல இருந்து கொஞ்சமா அள்ளி கொடுத்துச்சு. நாலு பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அவ கஷ்டப்படுவாளே. அவளுக்கு தேவையானத முன்னாடியே பண்ணி வச்சிட்டு சாப்பிடணும் தெரியாதா? அவர் பாட்டுக்கு நெஞ்ச பிடிச்சிட்டு போய் சேர்த்துட்டாரு. அந்த நேரம் உங்க எல்லாரையும் கூட்டிட்டு நான் தானே ரோட்ல நின்னேன். நாம கஷ்டப்படலையா? அந்த பசுபதி நம்ம வீட்டை கூட்டிட்டு நம்ம தெருவுல நிக்க வச்சானே. அப்ப நம்ம கஷ்டப்படல. அப்ப எங்க போச்சு அந்த குடும்பம்? உங்க அப்பா நம்மள அம்போடு விட்டுட்டு போன மாதிரி அந்த குடும்பத்தை ஒண்ணு விடல. நிறைய காசு பணம் எல்லாம் வச்சுட்டு தான் போயிட்டாரு. எல்லா பணமும் தீர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப வந்து நம்மள சொரண்டலான வந்து நிக்கிறாங்க. இதுல ரெண்டு பிள்ளைங்க வேற. மாமா டென்ஷன் ஆகாதம்மா, கொஞ்சம் அமைதியா. அந்த ஆளு சொர்க்கத்துக்கு போயிருக்க மாட்டாருடி. சத்தியமா சொல்றேன், நரகத்துக்கு தாண்டி போயிருப்பா. எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சுட்டு எப்படி ஏன் கூட வாழ முடிஞ்சது? நரகத்துக்கு தாண்டி போயிருப்பா. அப்பா அப்பான்னு உசுர விட்டீங்களே, உங்களுக்கு எல்லாம் அந்த ஆளு இப்படி ஒரு துரோகத்தை செய்யலாமா? வெக்க கெட்டு போய் அந்த குடும்பத்துக்கிட்டே நம்மள பத்தி சொல்லிட்டாரு. என்ன தைரியம் வந்து நிக்கிறாங்க பாரு. இவளும் அவர் கல்யாணமானவர்னு தெரிஞ்சும் அவருக்கு ரெண்டு புள்ள வேற பத்திருக்கா. சத்தியமா சொல்றேன், உங்க அப்பா செத்ததை நினைச்சு இந்த நிமிஷம் நான் வருத்தமே படவே இல்ல. ஐயோ 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 ஐயோ, இன்னும் நான் என்னெல்லாம் பார்க்கணும்? இந்த வயசு எனக்கு தேவையா?